யாழ்ப்பாணம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்ததாக அவரை கைது செய்ய வேண்டுமென போலீசார் அனுராதபுரம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய விசாரணை தொடர்பான பிரேரணையை ஒன்று சமர்ப்பித்து இன்றைய தினம் வழக்கை எடுத்துக் கொள்ளுமாறு இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் அவருடைய வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அர்ச்சுனா ராமநாதன் வேடிக்கையான ஒரு விடயத்தினை அவர் சார்பாக முன்னிலையான சட்டத்திரணி தெரிவித்து இடையில் போலீசாரும் குழப்பம் ஏற்பட்டு நீதிபதி போலீசாருக்கு தக்க பதிலடி ஒன்றை வழங்கியுள்ளார். அந்த விடயம் என்னவென்றால், அர்ச்சுனா ராமநாதன் சந்தேக நபர் அல்ல, உரிய சந்தேக நபரை கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு போலீசாருக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஏன் அந்த பிரச்சனை வந்ததென்றால், இந்த போக்குவரத்து போலீசார் தங்களுடைய ஆவணத்தில் சந்தேக நபரின் பெயரை அர்ச்சுனா லோசன் என குறிப்பிடுகின்றனர். ஆனால் இவருடைய பெயர் அர்ச்சுனா ராமநாதன். எனவே சாரதி அனுமதி பத்திரத்தில் இவருடைய பெயர் ராமநாதன் அர்ச்சுனா என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் இந்த போக்குவரத்து விதிமுறையை மீறிய சாரதியாக பெயர் குறிப்பிட்ட பெயர் அர்ச்சுனா லோச்சன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அந்த அர்ச்சுனா லோச்சனை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறும், அர்ச்சுனா ராமநாதன் என்பவர் சந்தேக நபர் அல்ல, உரிய சந்தேக நபரை நீதிமன்றத்தில் நிறுத்துமாறு நீதிபதி போலீசாருக்கு தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே சரியான சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் இப்போது தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அனர்த்தங்களையும் இராணுவம் செய்த கொடூரமான செயற்பாடுகளையும் பொதுவெளியில் பேசியதற்காக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகளுடன் இணைந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக சதி செய்ததாக செல்வம் அடைக்கலநாதன் கைது செய்யப்படுவதற்கான ஏது நிலையை அனுராதபுரம் நீதிமன்றம் உருவாக்கியது. இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்வதற்காக, இந்த குற்றத்தின் கீழ் அவர் தடுத்து வைக்கப்படுவதற்காக வழக்கு ஒன்று இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் அந்த வழக்குக்கான மீளழைப்பு அவர் அயலக தமிழர் தினத்துக்கு சென்றிருந்த போது இந்த வழக்கு அழைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவர் குறித்த தினமன்று அங்கு செல்லவும் இல்லை. அந்த வரவு முடியாமல் இருக்கின்றது என்பது தொடர்பாக நீதிமன்றத்துக்கும் அறிவிக்க முடியாதன் காரணமாக அவரை உடனடியாக கைது செய்ய நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையான செல்வம் அடைக்கலநாதனுடைய கடவுச்சீட்டு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அவருடைய கடவுச்சீட்டு பறிக்கப்பட்டதுடன் அவர் வெளிநாடுகள் செல்ல வேண்டுமென்றால் நீதிமன்றத்தின் முன் அது தொடர்பான காரணங்களை வெளிப்படுத்தி அதன் பின் அவர் வெளிநாடு செல்ல முடியும் என்ற உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்துள்ளார். அவருடைய குற்றச்சாட்டு என்னவென்றால், இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள், அதாவது உள்நாட்டு யுத்தம் தொடர்பாக பல்வேறு செய்திகளை இலங்கையில் இருந்து இந்தியாவுக்கு அதிகாரப்பூர்வமற்ற இந்திய ஊடகங்களுக்கு இவர் அனுப்பியதாகவே, இலங்கைக்கு எதிராக சதி செய்ததாகவே அவரை கைது செய்வதற்கான இந்த நடவடிக்கைக்காக இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வவுனியாவிலும் இந்த வழக்குகள் தொடரப்பட்டுள்ளதுடன் அனுராதபுரத்திலும் இந்த வழக்குகள் இடம்பெறுகிறது. எனவே இது தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதனுடைய கடவுச்சீட்டு தற்பொழுது முடக்கப்பட்டுள்ளமை முக்கிய விடயமாக பார்க்கப்படுகிறது. கிளிநொச்சியில் கனத்த மழை பெய்து வருவதன் காரணமாக இரணைமடு குளம் முழுவதுமாக நிரம்பிய நிலையில் அதனுடைய வான்கதவுகள் அனைத்தும் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் வெள்ள நீரானது குடியிருப்புக்குள் புகுந்த நிலையில் வீடுகளில் இருந்து மக்கள் பலர் வெளியேறியுள்ளதுடன் அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அத்துடன் கனகாம்பிகை குளம், கல்மடு குளம் உள்ளிட்ட நீர்ப்பாசன குளங்களும் வான் பாய்ந்து வருகின்றன. வெள்ளம் வழிந்தோடுகின்ற நிலையில் கட்டாவளை, கோரகன்கட்டு, முரசு மூட்டை, ஊரியான் உள்ளிட்ட தாழ்நில பகுதியில் உள்ள மக்களை அவதானமாக செயற்படுமாறு இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அத்துடன் சீரற்ற வானிலையினால் சரிந்து விழுந்த ஆபத்தான நிலையில் உள்ள மரங்களை பாதுகாப்பாக அகற்றி போக்குவரத்து சீர் செய்யும் பணியினை மரக்கூட்டு தாபனத்தினர் விரைந்து செயற்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கமானது பெரும்பான்மை பள்ளத்துடன் அனைத்து மக்களினுடைய ஆதரவுடன் ஆட்சியை கைப்பற்றியது. அந்த நிலையில் முதலாவதாக இடம்பெற்ற மாவீர தின நிகழ்வுகளில் எந்தவிதமான புலனாய்வு தலையீடுகளோ படையினரினோ போலீசாரின் அச்சுறுத்தல் இல்லாமல் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாவீர தினங்கள் கொண்டாடப்பட்டது. ஆனால் தற்பொழுது அனுரவினுடைய கோர முகம் அல்லது அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து அவர் அந்தல் பல்டி அடிக்கின்ற செயற்பாடு இடம்பெற்றுள்ளது. அவருடைய பாதுகாப்பு அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவிக்கின்றார், இனிவரும் காலங்களில் வடக்கு பகுதிகளில் இடம்பெறுகின்ற நினைவேந்தல் தொடர்பாக பாதுகாப்பு தரப்பினர் உன்னிப்பாக அவதானம் செலுத்துவார்கள் என குறிப்பிடுகிறார். ஆனால் அதில் ஒரு சூட்சுமத்தையும் அவர் வெளியிடுகிறார். ஆனால் அவர்களுடைய நினைவேந்தல்களை குழப்புவதற்காக அல்ல. இந்த தமிழ் பகுதிகளில் இடம்பெறும் நினைவேந்தல்கள் தொடர்பில் சிங்கள மக்கள் அதை பயங்கரவாதமாக பார்க்கிறார்கள், பயங்கரவாத செயற்பாடு இடம்பெறுவதாக பார்க்கிறார்கள். எனவே அது தொடர்பான ஒரு அச்சுறுத்தல் காரணமாகவே நாங்கள் கண்காணிக்கின்றோம் என அதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கிறார்கள். மீண்டும் இந்த நினைவேந்தல்கள் தொடர்பாக கெடுபிடிகள் ஆரம்பமாக உள்ளதற்கான அடிப்படையாக இது காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த கெடுபிடிகள் தொடர்பாக இவ்வாறு நினைவேந்தலை கண்காணிக்கின்ற நடவடிக்கையை விடுத்து சிங்கள மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இன்றைய தினம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் இவர்கள் தொடர்பாக வெளுத்து வாங்கினார். அவருடைய காணொளியும் இணைக்கப்பட்டுள்ளது. PTA பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களிலும் பயன்படுத்தப்படுகின்றது. நேற்று TID-யினர் கிளிநொச்சியில் உள்ள கோனாவில் மகாவித்தியாலயத்துக்கு சென்று, கோனாவில் மகாவித்தியாலயம் கிளிநொச்சியில் உள்ளது, பரந்தனில் உள்ள TID-யினர் அங்கே சென்று அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். அங்கே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில் அது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டாக இருந்தது. ஆசிரியர்கள் பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது TID-யினர் அங்கே சென்று அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கின்றார்கள். கௌரவ பொது நிர்வாக பாதுகாப்பு அமைச்சர் இங்கே இருக்கின்றார். அதாவது வடக்கு கிழக்கில் உள்ள நினைவேந்தல் நிகழ்வுகள் மிக கவனமாக ஆராயப்படும் என்று கூறியிருந்தார். அதாவது தெற்கில் இருந்த மக்கள் கூறுகின்றார்கள் நினைவேந்தல் என்பது ஒரு பயங்கரவாதம் என்று கூறுகிறார்கள். தெற்கில் உள்ளவர்கள் பயங்கரவாதம் என்று கூறுவதற்காக நீங்கள் வடக்கு கிழக்கில் அதை வேறு விதமாக நீங்கள் பார்க்க முடியாது. இதுதான் நெறிமுறையை பிறழும் விதம். நீங்கள் உங்கள் PTA பயன்படுத்தும் விதத்தை நீங்கள் உங்களுக்கு வேண்டிய மாதிரி தவறுதலாக பயன்படுத்த முடியாது. அதனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட மக்கள் ஆணைக்கு பாரதூரமான மாற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வருடம் இருக்கிறது. அதற்குள் அந்த மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதன் பின்னர் உங்களால் எதனையும் செய்ய முடியாது. உங்களுக்கு கலாச்சாரத்தை மாற்ற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக அதை செய்ய வேண்டும். நீங்கள் அதை காலதாமதம் செய்ய செய்ய நீங்கள் அழுத்தங்களுக்கு உள்ளாகுவீர்கள். தெற்கில் உள்ள மக்கள் முறைப்பாடு செய்வதற்காக நீங்கள் வடக்கு கிழக்கில் உள்ள நினைவேந்தலை வித்தியாசமாக பார்க்க முடியாது. இது நீங்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தங்களுக்கு உள்ளாவதுடன் பழைய அரசாங்கம் போல நீங்களும் கஷ்டப்படுவீர்கள், அதே துன்பத்துக்கு உள்ளாகுவீர்கள். வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இந்த இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாகவும் இலங்கை கடற்படை அசம்பந்தமாக செயற்படுகின்ற தன்மை தொடர்பாகவும் அவர் ஏற்கனவே தன்னுடைய குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த நிலையில் இது தொடர்பாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனுடன் ஒரு சந்திப்பொன்றை பாராளுமன்ற வளாகத்தில் மேற்கொண்டு அவர் மகஜர் ஒன்றை அவரிடம் கையளித்துள்ளார். பாராளுமன்றத்திலே கடல் தொழில் அமைச்சரை சந்தித்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் தொழில் திணைக்களத்தில் இருக்கும் ஆளணி வெற்றிடங்களை பற்றிய ஒரு கடிதமானது முல்லைத்தீவு மாவட்ட கடற்தொழில் பணிப்பாளரால் எனக்கு தரப்பட்ட அந்த கடிதத்தை அவரிடம் கையளித்ததோடு ஆளணிகள் நிரப்பப்பட வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்து சட்டவிரோத தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறி இந்திய இழுவை படகுகள் இந்த நேரம் மிக அதிகமாக வடமாகாண கடல் பரப்புகளில் குறிப்பாக முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில்
கடல் தொழில் நடவடிக்கைகளுக்கு மீனவர்களுக்கு இடையூறாக செயல்படுகின்றார்கள். இதனால் மீனவர்களுடைய வலைகள் உபகரணங்கள் சேதப்படுகின்றன என்ற விவரத்தையும் சுட்டிக்காட்டி அத்துமீறிய இழுவை மடி படகுகளால் நடக்கும் கொடுமைகள் பற்றி எடுத்து கூறி அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாரிய அளவில் மீனவ மக்கள் போராட்டங்களை நடத்துவார்கள் என்பதையும் எடுத்து கூறினேன். இது சம்பந்தமான நடவடிக்கைகளை தான் ஏற்கனவே எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் கூடுதலாக எங்களோடும் சேர்ந்து இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். கடற்தொழிலாளர் சமாசம், அதாவது முல்லை மாவட்ட கடற்தொழில் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட 2 கடிதங்களையும் அவரிடம் கொடுத்து அது சம்பந்தமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும்படி அறிவுறுத்தி இருந்தேன். இலங்கை கடற்படையினுடைய சூட்டு பயிற்சிகள் சில குறிப்பிட்ட கடற்பகுதிகளில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இந்த நிலையில் பருத்தித்துறை கடற்பகுதியில் இலங்கை கடற்படையினுடைய இந்த சூட்டு பயிற்சி காரணமாக மீனவர்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். அந்த வகையில் தற்போதும் சூட்டு பயிற்சி மேற்கொள்வதற்காக 3 நாட்கள் பருத்தித்துறை கடலில் சூட்டு பயிற்சி இடம்பெற உள்ளதால் குறித்த பகுதிக்கு மீனவர்கள் எவரும் வர வேண்டாம் என 3 நாட்கள் பருத்தித்துறை மீனவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை பருத்தித்துறை கடற்பரப்புக்குள் மீனவர்கள் எவரும் மீன்பிடிக்கவோ வேறு தேவைகளுக்காகவோ கடலுக்குள் செல்ல வேண்டாம் என இலங்கை கடற்படை வடபகுதி நீரியல் வள திணைக்களத்தினூடாக இந்த அறிவித்தலை விடுக்கிறது. இதன் மூலமாக 3 நாட்களும் இந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. அத்துடன் உயிருக்கு அச்சுறுத்தலான சூழ்நிலையும் அந்த கடற்பரப்பில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையினுடைய சூட்டு பயிற்சிகள் இந்த பருத்தித்துறை கடற்பரப்பில் இடம்பெறுவதன் காரணமாக இந்த மீனவர்கள் தொடர்ச்சியாக தம்முடைய தொழிலிலை பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது. அத்துடன் ஏற்கனவே இவர்கள் இந்திய மீனவர்களினுடைய அத்துமீறல் காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தற்பொழுது மிகவும் அசௌகரியங்களுக்கும் துன்பியலுக்கும் உள்ளாகுகின்ற நிலையில் இவ்வாறு கடற்படையினருடைய சூட்டு பயிற்சிகளுக்காக மீன்பிடி பின்போடப்படுகின்றமை மிகவும் வருந்தத்தக்க விடயமாக காணப்படுகிறது.